ஹாய், இது வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அட்டாக் யூனிட் 5ல ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அட்டாக்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ன்றதை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம், லைக் எக்ஸ்கியூஎல் அண்ட் இன்ஜெக்ஷன். ஸோ நம்மளுக்கு தெரியும் எஸ்கியூஎல்னா என்னன்னு. இட்ஸ் ஒரு query லாங்குவேஜ், ஒரு ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். இப்போ நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணுறோம், ஸோ அதுக்கு வந்து பேக் ஹேண்ட் எழுதுறோம் அப்படின்னா அந்த பேக் ஹேண்ட் டேட்டா பேஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக நம்ம query எழுதணும். ஸோ அது மாதிரி ஸ்ட்ரக்சர்டு எழுதுறதுக்கு நம்மளுக்கு எஸ்கியூஎல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்ஜெக்ஷன் இஸ் நத்திங் பட் இப்போ ஏதாச்சும் ஒரு திங்ஸ் இருக்குது, அந்த திங்ஸ்குள்ளே ஒரு விஷயத்த நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இதை அதாவது இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் இன்ஜெக்ஷன். ஸோ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். ஸோ இது எப்படி வெப் செக்யூரிட்டியாக ஒர்க் ஆகுது அப்படின்னா, as we know is a web security vulnerability. அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு வீடு இருக்கு, ஸோ அந்த வீடு ஃபுல்லாக வாலாலெல்லாம் கட்டியிருக்காங்க வித் நோ விண்டோஸ் அப்படின்னா அந்த வீடு ரொம்ப ரொம்ப செக்யூர்டான வீடு. ஓகே, இப்போ அதே வீட்டில் ஒரு விண்டோ இருக்கு அப்படின்னா ஸோ அதுதான் அந்த வர்னபிள். ஏன்னா அந்த விண்டோவில் இருந்து தான் தீஃப் உள்ள வர அதிக வாய்ப்பு இருக்கு. இதே அந்த தீஃப் வாலை உடச்சிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ அந்த விண்டோ தான் இங்கே வந்து வர்னபிள். ஸோ அதே மாதிரி வெப் செக்யூரிட்டியில் என்னென்ன பிளேஸ் தான் வர்னபிளாக இருக்குது, ஸோ அதை பார்க்கும். ஸோ அது மூலியமாக நம்ம அட்டாக்கர் வந்து டைரெக்டாக he can interface in it. ஸோ அட்டாக்கர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, they can view நம்மளோட டேட்டா பேஸை வியூ பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டேட்டா பேஸில் இருக்க ரெக்கார்ட்ஸை அவங்க வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகே, how this SQL வந்து works அப்படின்னா, so web application often use SQL queries to communicate with database. User input is not properly sanitized. Attackers can inject malicious SQL. இப்போ யூசரோட இன்புட், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூசர்கிட்ட இருந்து என்னென்ன வாங்குவோம், ஒரு லாகின் பேஜ்னா ஸோ அந்த யூசர்கிட்ட இருந்து we will buy the username, mail ID, password, இந்த மாதிரி நம்ம நிறைய வாங்குவோம். ஸோ இங்கே எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அட்டாக் எப்படி நடக்குது அப்படின்னா, அந்த லாகின் ஃபார்மில் தான் ஒரு அட்டாக்கே அங்கே நடக்குது. ஹவு இட் எப்படி அப்படின்னா, இங்கே என்கிட்ட இதுதான் என் query, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ், அதாவது யூசர்கிட்ட இருந்து நான் எல்லாமே வாங்கணும். இப்போ யூசர் நேம் வந்து அட்மின், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அட்மின் கொடுத்துருக்கேன். ஸோ வி கேன் ரைட் CSED ஆர் எனிதிங். ஸோ அதுக்கு அடுத்து இங்கே ஒரு 2 கோலன் மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே தான் அட்டாக்கர், அதாவது எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனோட மெயின் கோடே இதுதான். ஸோ இது என்ன பண்ணுன்னா, வி ஆல் நோ தட் கமெண்ட் லைன் பற்றி நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு கோடு எழுதுறோம் அப்படின்னா அந்த கோடு வேணான்றப்போ அந்த லைனை நம்ம ஒரு 2 ஸ்லாஷ் வச்சு we will comment it out. ஸோ இங்கே they are using SQL injection பொறுத்தவரை ஒரு இதை கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 ஸ்லாஷ் தான் கமெண்ட். ஸோ இவங்க வந்து அந்த யூசர் நேம் அதுக்கு அடுத்து கமெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பாஸ்வேர்டு என்ன போட்டாலுமே உள்ள இட் வில் என்டர் அஸ் அண்ட் நம்ம வந்து உள்ள போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்காண்டி தான் இந்த கமெண்ட் லைன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கோடிங் இன் SQL injection attack. So types of SQL. So time based SQL, error based, inbound, union based, இப்படி நிறைய பேஸ்ட் இருக்கு. இதுல டைம் பேஸ்ட் SQL injection attack அப்படின்னா என்னன்னா, ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் அது வந்து வச்சுக்கும். இந்த டைம்ல வர யூசர்ஸை மட்டும் அட்டாக் பண்ணணும், அந்த மாதிரி அதுவே டார்கெட் வச்சு பண்றது தான் இந்த டைம் பேஸ்ட் SQL injection. டார்கெட்ஸ், as I already said, இப்போ என்னோட லாகின் பேஜை எடுத்துக்கிட்டேன். லாகின் பேஜில் நான் என்ன சொன்னேன், யூசர் நேம் டைப் பண்ணுறோம், அதுக்கடுத்து பாஸ்வேர்டை அந்த இன்ஜெக்ஷன்
அட்டாக் வச்சு டைப் பண்ண விடாமல் அது வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ என் யூசர் நேம் போட்டதுக்கப்புறமா அடுத்து எந்த லைனுமே எனக்கு ஒர்க் ஆகாது. ஸோ டேரெக்டாக நான் எந்த பாஸ்வேர்ட் போட்டாலும் உள்ளே போயிடும். ஸோ அது காமனாக லாகின் பேஜை டார்கெட் பண்ணுது. இன்னொன்று யூஆர்எல் பேராமீட்டர்ஸ். யூஆர்எல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஹெச்டிடிபி மெத்தட்ஸ்னால் என்னன்னு தெரியும். லைக் கெட், போஸ்ட், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் கெட் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூஆர்எல்லையே நம்ம யூசர் நேம், ஐடி எல்லாமே யூஆர்எல்லே வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம போஸ்ட் அப்படின்ற மெத்தட்க்கு போகும். ஸோ இந்த மாதிரி நம்ம செக்யூரிட்டியாக வச்சு ஒரு வெப் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணாதான் இட் வில் பி மோர் ஸ்ட்ராங்கர். ஸோ அதுக்கு நம்ம பாஸ்வேர்டு, ஒருவேளை யூசர் வந்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறாங்க. ஸோ டைப் பண்ணோடனே அந்த லாகின் பேஜில் இருக்க பாஸ்வேர்டு வந்து அது வந்து ஒரு டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும்போது அவங்க பாஸ்வேர்டை அந்த ஓனர், அதாவது ஓனர் ஆஃப் த கம்பெனி பார்க்கலாம். பார்த்துட்டு தே கேன் ஈஸிலி அட்டாக் தேர் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் we are going with some algorithms like base64, MD5, etc. ஸோ நான் இப்போ அதை லைவாக ஒன்று காட்டுறேன். ஓகே, இப்போ ஒரு SQL இன்ஜெக்ஷன் அட்டாக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அதுதான். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம பாஸ்வேர்ட் போடும்போது we can use some algorithms like MD5, base64 அப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இங்கே என்னோட வெப்சைட்டுக்கு ஒரு சின்ன சைன்அப் பேஜ் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ யூசர் நேம் வந்து இதுக்கு CSED அப்படின்னு போட்டேன். ஸோ ஃபோன் வந்து ஐ வில் புட் ரேண்டம் நம்பர்ஸ்.